இப்போ சிஎஸ்கேக்கு அடுத்ததாக இருக்க ஒரு பெரிய டாஸ்கே ஐபிஎல் 2026 ரிட்டர்ன்ஷன்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். எஸ் கைஸ், நம்ம அடுத்த வருஷம் நம்மளுடைய 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை தான் நம்பி இருக்கிறோம். பட் இன்கேஸ் இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்தால் என்ன நடக்கும்? பிகாஸ் நாம் ஒன்று இவங்க ஆப்ஷனில் போய் பிக் பண்ணல, ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் சைன் பண்ணியிருக்கிறோம். இவங்க 3 பேருமே ரீட்டைன் பண்ணி இவங்க 3 பேருக்காக வெளியே போன 3 பிளேயர்ஸுமே ரீட்டைன் பண்ண முடியாமா சிஎஸ்கேல? சிஎஸ்கேக்கு இங்கேருந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அந்த ப்ராப்ளம், சிஎஸ்கே எப்படி சால்வ் பண்ண முடியும், இதை பற்றி இந்த இதில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக தளபதி ரவீந்திர ஜடேஜா 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 104 ரன். ஸ்டார்டிங் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடினாரு, 4 சிக்ஸ் அடிச்சு இப்போ 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நீங்கள் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜடேஜா, அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ சிஎஸ்கேடைய ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸஸ் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய தலைவலியாக நிற்க போகுது. பிகாஸ் நம்ம சில பல பிளேயர்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்மளுடைய 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுக்காக ஸ்லாட் அலோகேட் சிஎஸ்கே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஜப்னீத் சிங் ஒரு இந்தியன், டெவால் பிரவிஸ் ஒரு ஃபாரினர். குர்ஜப்னீத் சிங்கை டெவால் பிரவிஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக டெவால் பிரவிஸ் ரிலீஸ் ஆகணும் பிகாஸ் ஒரு ஃபாரினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கைக்வாட், இவங்க 2 பேர்த்துல ஒருத்தர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். பிகாஸ் ருத்துராஜ் கைக்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாத்ரே வந்திருக்காரு. அண்ட் ருத்துராஜோட 18 crores தான் மாத்ரேக்கான 30 lakhs கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆயுஷ் மாத்ரே ருத்துராஜ் 2 பேரில் ஒருத்தர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே நம்மளுடைய 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே சிஎஸ்கேக்கு சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சிஎஸ்கே ரிட்டைன் பண்ண போகிறாங்க. அண்ட் அப்கமிங் ஃபியூச்சரில் இவங்க தான் நம்மளுடைய சிஎஸ்கேயோட ஸ்டார் பிளேயர்ஸாக மாற போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 100% இல்லை 200% கண்டிப்பாக இவங்க எல்லாம் ரீட்டைன் ஆக தான் போகிறாங்க. இவங்க எல்லாம் ரீட்டைன் ஆகிட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்த பிளேயர்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்க்காக வெளியே போன 3 பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கைஸ், இந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்லேருந்து சிஎஸ்கே எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுதான். இன்கேஸ் இந்த 3 பிளேயர்ஸுமே நம்ம ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிஎஸ்கே ஆப்ஷனில் மாட்டிக்க போகிறாங்க. பிளேயர்ஸுக்கான ஸ்லாட் இல்லாமல் இன்னொரு மேஜர் ப்ராப்ளமாக சிஎஸ்கேக்கு மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே 2 பேருமே ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாட் வேற ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணி விடணும். கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 6 to 7 பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பிளேயர் குறைச்சிட்டே போனால் சிஎஸ்கே ஆப்ஷனில் உதவாங்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வன்ஷ் பேடி கண்டிப்பாக டெபியூ பண்ண போகிறாங்க. டெபியூ பண்ணி அவர் தான் இப்போ சிஎஸ்கே அடுத்த ஃபினிஷராக நிற்க போகிறார் அப்படின்னலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதே நினச்ச மாதிரி ஆர்சிபி மேட்ச்சில் வன்ஷ் பேடி டெபியூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தார். லாஸ்ட் மூமெண்ட்டில் கைஸ் வன்ஷ் பேடிக்கு ஒரு இன்ஜுரி. சிஎஸ்கே எதுக்குப்பா இந்த ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி உர்வில் பட்டேல் அப்படின்னு சொல்கிற ஒரு மான்ஸ்டர் ஹிட்டரை சைன் பண்ணாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு. சிஎஸ்கே உர்வில் பட்டேலா பார்த்தீங்கன்னா 30 lakhs கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வன்ஷ் பேடியோடைய ப்ரைஸ் 55 lakhs. ஸோ சிஎஸ்கேல 2 பிளேயருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ரீட்டைன் பண்ணிக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சிஎஸ்கே பண்ணுவாங்களா, வன்ஷ் பேடியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை கைஸ். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்ஷ் பேடியாக்கு சிஎஸ்கே ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே அப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையல்ஸுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஒரு பிளானில் இருக்காங்க போல, லைக் வன்ஷ் பேடியும் ரீட்டைன் பண்ணிக்கலாம், உர்வில் பட்டேலுமே ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி சிஎஸ்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் நம்ம டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். மேபி ஒரு கமலேஷ் நாகர்கோட்டி ஆர் ஸ்ரேயஸ் கோபால், இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. லைக் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு 100% உர்வில் பட்டேல் கண்டிப்பாக ரீட்டைன் ஆக தான் போகிறாரு. வன்ஷ் பேடி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவருடைய அப்கமிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிஎஸ்கே மேபி டிபெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிளியர். அடுத்ததாக 2 ரீப்ளேஸ்மெண்ட், இதுதான் சிஎஸ்கேக்கு இருக்க ஒரு மேஜர் பிரச்சனை கைஸ். ஸோ நம்மளுடைய 2வது ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபேவரட் பிளேயராக மாறிட்டார் இவர். இஸ் கைஸ் டெவால்ட் பிரேவிஸ். ஸோ பிரேவிஸ் ஒரு ஃபாரினர்ப்பா, குர்ஜப்னீத் சிங் ஒரு இந்தியன். குர்ஜப்னீத் சிங் இந்தியனுக்காக சிஎஸ்கே எப்படி பிரேவிஸ் மாதிரி ஒரு ஃபாரினரை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சில பல அதர் டீம் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் பிரேவிஸ் ஆடுறத பார்த்து பொறுத்துக்க முடியல. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஹோம் கிரவுண்டே இல்லாமல் அடுத்த வருஷம் விளையாட போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு மேஜர் பிரச்சனையாக சிஎஸ்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஆப்ஷனில் ஜஸ்ட் 7 பிளேயர்ஸை தான் பிக் பண்ணாங்க, 8 ஃபாரினர்ஸை பிக் பண்ணல. ஸோ சிஎஸ்கே ஆர் எலிஜிபிள் ஃபார் டெவால் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே 8வது ஸ்லாட்டாக டெவால் பிரேவிஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குர்ஜப்னீத் சிங் ஆர் டெவால் பிரேவிஸ் 2 பேருமே ரீட்டைன் பண்ணிக்கலாம் சிஎஸ்கே. இல்லை 2 பிளேயர்ஸுமே சிஎஸ்கேல 100% ரீட்டைன் பண்ணிக்க முடியும்.
பட் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிரேவிஸை ரீட்டைன் பண்ணி குர்ஜப்னீத் சிங்கை சிஎஸ்கே கழட்டி விட போகிறாங்க. அண்ட் குர்ஜப்னீத் சிங்கும் இப்போ ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்தியா ஏ ஸ்குவாடில் கண்டிப்பாக இருக்காதா இருந்துகிட்டே இருக்காரு. மேபி சிஎஸ்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆப்ஷனுக்கு போய் இல்லைப்பா நாங்கள் முகேஷ் சௌத்ரி ரிலீஸ் பண்ணி குர்ஜப்னீத் சிங்கை வச்சுக்கிறோம் அப்படின்னு பண்ணால் 2.2 crores நீங்கள் குர்ஜப்னீத்துக்கும் கொடுக்கணும் அண்ட் பிரேவிஸுக்குமே 2.2 crores கொடுக்கணும். அண்ட் இப்படியே பண்ணிட்டே போனால் நம்மளுடைய 6 ஸ்லாட் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால இப்போது 5 இப்போ 4 மாறிடும். அண்ட் கண்டிப்பாக ஆப்ஷனில் மாட்டிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிடுங்க, பிரேவிஸை ரிட்டைன் பண்ணி நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ இன்னொரு மேஜர் ப்ராப்ளம், ஓகே பிரேவிஸ் ஏதோ ரிட்டர்ன் ஆக போகிறாரு, பட் மாத்ரே அண்ட் ருத்ராஜோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜோடைய 18 crores மாத்திரைக்கான 30 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால மாத்திரை ரிலீஸ் ஆகணும் ஆர் ருத்ராஜ் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பயப்படணும் அப்படின்னா டெஃபினட்டாக பயப்படுறதுக்கான நீடே இல்லை கைஸ். ஸோ சிஎஸ்கேவில் அடுத்த இந்த ஆப்ஷன் இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் ஆப்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கான 18 crores செப்பரேட்டாக கொடுத்து மாத்திரைக்கான 30 lakhs சிஎஸ்கேல செப்பரேட்டாக கொடுக்க முடியும். அண்ட் இந்த மாத்திரை அண்ட் ருத்ராஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வெளியே போனார்ல 2 பேருமே சிஎஸ்கேல கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம ரீட்டைன் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் நம்ம டீம்லேருந்து வெளியில் ஏற்றி ஆகணும். லைக் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் ஆஷே ரிட்டையர் ஆயிருக்காரு, ஸோ அவருக்கு பதிலாக மாத்திரை உள்ளே எடுத்துன்னு வந்து அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேல காட்டிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் மேலே நம்ம பயப்படுத்த வேணாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே எலிஜிபிள் அண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக 3 பிளேயருமே ரீப்ளேஸ்மெண்ட் வந்த 3 பிளேயர்ஸுமே கண்டிப்பாக சிஎஸ்கேல ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் அவங்க 3 பிளேயர்ஸுமே லைக் நாங்கள் ஆப்ஷனில் போகிறப்பா நீங்கள் எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பிரேவிஸ் மாத்திரை ரூபில் சொன்னால் மட்டும்தான் அவங்களால ஆப்ஷனில் போக முடியும். ஸோ அப்படியெல்லாம் 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸுமே சொல்கிற மாதிரி தெரியல, பிகாஸ் அங்கே கண்டிப்பாக சிஎஸ்கே கூட ரொம்ப லாயலாக இருக்காங்க அண்ட் ஜெல் ஆகிட்டாங்க. அண்ட் ஹோம் கிரவுண்டே இல்லாத ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி நம்மளுடைய 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸு நம்ம ரிலீஸ் ஆர் இவங்க பற்றி நம்ம டென்ஷன் எடுத்துக்கிறது வேணாம். உங்களுக்கான கிளியர் கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.